தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு காரணமாக ஒரே நாளில் 3 அரசியல் படுகொலைகள் நடந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காக்க முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 3 கொடிய அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் நகர அதிமுக வட்டச் செயலாளரான பத்மநாதன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருப்பனாம்பாக்கம் என்ற இடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர் மீது மகிழுந்தை மோதிச் சாய்த்த ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டுறவு அணி மாவட்ட செயலாளர் செல்வக்குமார் இளையான்குடி சாலையில் செல்லும் போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர் உஷாராணியின் கணவர் ஜாக்சனை இருசக்கர ஊர்திகளில் வந்த கும்பல் வெட்டி படுகொலை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்பதையே இந்த படுகொலைகள் காட்டுகின்றன. படுகொலை செய்யப்பட்டவர்கள் அனைவருமே முன் விரோதம் காரணமாகத்தான் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறி காவல்துறை அதன் கடமையை தட்டி கழிக்க கூடாது. கொல்லப்பட்ட மூவருக்குமே முன் விரோதம் இருந்திருக்கிறது என்பது உண்மைதான். அரசியலில் இருக்கும் ஒருவருக்கு எவருடனாவது முன் விரோதம் இருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றுதான் பொருளாகும். அதனால் அவர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய காவல்துறை தவறிவிட்டது. கொடூரமான அரசியல் படுகொலைகள் ஒருபுறம் இருக்க, போதை கலாச்சாரமும் அதனால் நிகழும் குற்றச் செயல்களும் தலைவிரித்து ஆடுகின்றன. சென்னை காசிமேடு பகுதியில் 17 வயது சிறுவன் கஞ்சா போதையில் கையில் கத்தியுடன் இன்னொரு சிறுவனை கொடூரமாக தாக்கும் காணொளி காட்சிகள் இணையதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. தடை செய்யப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் 17 வயது சிறுவனால் எளிதில் வாங்கும் அளவுக்கு தாராளமாக புழக்கத்தில் உள்ளது என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலையாய கடமை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுதான். ஆனால் எந்த அச்சமும் இல்லாமல் குற்றவாளிகள் நடமாடுகின்றனர். இதை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு இதுதான் காரணமாகும். இனியாவது காவல்துறையை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று ஆணையிட வேண்டும். அதை செய்ய முடியாவிட்டால் தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களில் நடந்த அரசியல் படுகொலைகளுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.